இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரேவதி, எங்க போயிட்டு வர? கோயில் போயிட்டு வரோமா? ரேவதி, சொல்லிருந்தா நானும் உன் கூட வந்திருப்பல. உன் கூட வர சான்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். நீ வராம இருக்கறதா நல்லது. அம்மா, நம்ம வீட்ல வரலட்சுமி நோன்பு கொண்டாடலாமா? வர வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு வருது. என்ன திடீர்னு வரலட்சுமி நோம்பெல்லாம் கொண்டாடணும்னு சொல்ற? நம்ம வீட்ல அதெல்லாம் செஞ்சதே இல்லையே. அக்கா, உனக்கு எதுவும் புரியலையா? வரலட்சுமி நோன்பு இருந்தா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம ஒன்னா சந்தோஷமா இருப்பாங்களாம். அதுக்காக தான் இந்த நோன்பு இருக்கணும்னு சொல்றா. ஏய், அதெல்லாம் நம்ம வீட்ல கொண்டாட வேண்டாம். தேவையில்லாம புது பழக்கத்தை கொண்டு வராத. மா, சுமங்கலி பூஜை செய்யறது நல்லது தானம்மா. நானும் செய்வேன். ப்ளீஸ் ஒத்துக்கோங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் சொல்றத கேளுங்க. ரேவதி, இனிமே நான் ஜாகிங் போகும்போது நீ என் கூட வரணும். இல்ல, நான் வரல. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நோ ரேவதி, நீ வந்துதான் ஆகணும். என்ன மாதிரி உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும்னா நீ ஜாகிங் போகணும். இல்ல, நான் வரல. ஏய், அப்புறம் என்ன உன்னை சினிமாக்கா கூப்பிடுறாரு? ஜாகிங்க்கு தானே கூப்பிடுறாரு. போயிட்டு வா. சரி, போறேன். குட். அப்ப நானும் வருவேன். ஹலோ மிஸ்டர் ஜாக், அப்ப நானும் வருவேன். நோ 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 நோ, நீங்களாம் வர வேண்டாம். ஏன்? உன்ன மாதிரியே கழுத்து கீழே எனக்கு சிக்ஸ் பேக் வேணும், நானும் வருவேன். சரி, வந்து தொலைங்க. அப்படி வா வலிக்கு. மாப்பிள்ள, ஒரு விஷயம் தெரியுமா? நான் ஒரு 4 அடியாளங்களை செட் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க நாம ஜாகிங் போறப்போ ரேவதி கிட்ட வந்து ஈவ் டீசிங் பண்ணுவாங்க. அப்ப நான் ஹீரோ கணக்கா அவங்க கூட சண்டை போட்டு ரேவதியை காப்பாத்திடுவேன். அப்ப என் மேல அவ இம்ப்ரெஸ் ஆயிடுவா. அத லவ்வா நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவேன். இதுதான் என் பிளான்.